ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இந்த கிளாஸில் நம்ம ஒரு ஸ்டிச்டு ப்ளவுஸில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு தைச்ச ப்ளவுஸ் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு அடியில் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு ஷீட் மாதிரி ஒரு கார்டு மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன். இல்லை நம்ம எக்ஸாம் பேட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பேட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கேலண்டர் அட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சாரீஸ்லலாம் வச்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு அட்டை மாதிரி, அதை நான் வச்சுட்டு ஷோல்டர் சைடு கிளிப்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி அடியிலையும் மடித்து கிளிப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நான் நெக்குக்கு மட்டும்தான் வந்து டிசைன் கொடுக்க போகிறேன். அதுக்காக நான் ஒரு டிசைன் வந்து நெட்லேருந்து எடுத்து ஒரு டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் குட்டியாக, இந்த ஷோல்டர் சைடு வர மாதிரி மட்டும். ஏன்னா இந்த சைடு தான் வந்து அந்த சாரீ ப்ளீட்ஸ் வந்து மறைக்காது. ஸோ மறைக்கிற சைடு இல்லாமல் மறைக்காத சைடு வந்து நான் வந்து டிசைனை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் ஸ்லீவ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்லீவையும் சென்டர் பாயிண்டில் இதே மாதிரி அட்டை ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணி அடியில் வச்சுட்டு அது கிளிப்பு போட்டுட்டு நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல டிசைன் போட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் ஸ்லீவுக்கு பண்ணல. ஏன்னா ஸ்லீவில் வந்து ஒரு பார்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணாலும் அந்த அளவுக்கு ஹைலைட்டாக தெரியாதுன்றதுக்காக நாங்கள் எந்த டிசைனும் கொடுக்கல. இங்கே பேக் சைடு மட்டும் ப்ளைனாக இருந்ததுனால அந்த இடத்துல மட்டும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ண டிசைன் மேலே ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஷேடிங் வேணும்னா நீங்கள் அதை டிஃபர் பண்ணி காட்டுறதுக்கு இதில் வந்து நான் ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா சாரீ வந்து ஒயிட் கலரில் வரும். ஸோ நான் ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுவே கலர்ஃபுல்லாக வேறு ஏதாவது இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் சூஸ் பண்ணி அழகாக பண்ணலாம். அதாவது பீகாக் மாதிரியும் பண்ணலாம், இல்லை ஒரு பறவை ஏதாவது உட்காந்துட்ருக்கிற மாதிரி பண்ணலாம், ஃப்ளவர் மாதிரி பண்ணலாம். எனி டிசைன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய ப்ளவுஸை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். எந்த பெயிண்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. அதாவது ஃபேப்ரிக் பெயிண்ட், அக்ரலிக் பெயிண்டில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ ப்ளவுஸ்க்குன்னு வரும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்த ப்ரெஷ்ஷை எங்கே யூஸ் பண்ணுறதுன்றது தெரியும். அதெல்லாம் நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் சொல்கிறேன், அவுட்லைனுக்கு வந்து அந்த 000 அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஷேடிங்லாம் கொடுக்கறதுக்கு இதை விட கொஞ்சம் ரவுண்ட் ப்ரஷ் கொஞ்சம் கனமாக இருக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணுங்கள். நிறைய ஃபெரல்ஸ் இருக்கிற இதை யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். இல்லை யூடியூப் பார்த்து கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லேயும் கேட்டுக்கலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எப்போயுமே நான் வந்து கைத்தொழிலாக ஏதாவது கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும் அப்படின்னா அதை வந்து எப்பயுமே மற்றவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துடணுன்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா அதுக்கான வேல்யூ இருக்காது. ஒரு சில இடத்துல நம்ம வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கலாம், ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணலாம். ஆனால் ஒரு சில இடத்துல அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறப்போ அதுக்கான வேல்யூ இருக்காது. ஸோ உங்களுடைய ஸ்கில்லை வந்து நீங்கள் தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். உங்களுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசித்து உங்களுடைய லைஃப்பை வந்து கொஞ்சம் அழகாக மாற்றிக்கங்க. இது வெறும் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரிலாக்ஸேஷனுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த பெயிண்டிங்கும் சரி, ஆரி ஒர்க்ஸும் சரி, நம்மளுக்கு நிறைய இடத்துல வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஸோ நீங்கள் கற்றுக்கிற எந்த ஒரு விஷயமும் வந்து உங்கள் லைஃப்பில் வேஸ்ட்டாகவே ஆகாது. ஸோ ஏதாவது ஒன்று கற்று வச்சுக்கோங்க. இப்போவும் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல்ரெடி கிளாஸ் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக நீங்கள் ஒரு கிளாஸஸையும் பார்த்து ஃபாலோ பண்ணி அதை உங்களுடைய ஃப்ரீ டைம்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக குரூப்பில் சென்ட் பண்ணி அதுக்கான கமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு அதுலேருந்து ஏதாவது டவுட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
நான் இது சிம்பிளாக தான் ஒரு டிசைன் தான் சூஸ் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஐடியா யூஸ் பண்ணி இன்னும் நிறைய பண்ணலாம். வெறும் நெக்குக்கு மட்டும் தான் நான் போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டாம்னா, கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அதையும் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து பின் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்ஸும் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க. நம்ம அயர்ன் பண்ணும்போது லைட்டாக ஒட்டும். நான் வந்து ஒரு பேப்பர் வச்சு அயர்ன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும் இல்லையா, லைட்டாக கொஞ்சம் ஒட்டும். நம்ம வந்து கிளாத் வச்சு யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒட்டும். அதனால் மேலே வந்து ஏதாவது ஒரு கிளாத்தோ இல்லை பேப்பரோ ஏதாவது வச்சு அயர்ன் பண்ணிங்கன்னா கீழே இருக்க அடியில் நம்ம பண்ணியிருக்க பெயிண்ட் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். துவைக்கும் போதும் அது பெயிண்ட் வந்து போகாது. தேங்க்யூ.